ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் வந்து ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி பார்த்தேன். அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபுட், இந்த ரெமிடி அந்த ரெமிடி, இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போடுறோம், நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். அதை பார்க்குறவங்க அவங்களால எவ்வளோலாம் முடியுதோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல எனக்குமே. இப்போ இந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. அவங்க வந்து நிறையா போட்டிருந்தாலும் அவங்களால என்ன முடியுதோ பெஸ்ட்டானது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த வீடியோவை இந்த ப்ரெக்னன்சி ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப மாங்குன்னு ரொம்ப பண்ணாமல் என்ன தேவை, எக்கோட குவாலிட்டிக்கு என்ன தேவை, ஓவலேஷன் ஆகிறதுக்கு என்ன தேவை, இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்குமே ஆண்களுக்குமே பிரச்சனை இருக்குது, ஸ்பெர்மில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக ரெமிடிஸ் வந்து இருக்குது. அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை பவுடர், பாதாம் பிசின், அவங்களுக்கும் எக்கு, ஊற வச்ச பாதாம், வீக்லி ட்வைஸ் வந்து மட்டன் சூப், இந்த மாதிரி சிம்பிளான ரெமிடிஸ் அண்ட் டேப்லெட்ஸ் எடுக்கிறது மூலமாகவே எவ்வளோ பேடாக ஸ்பெர்ம் இருந்தாலும் எவ்வளோ லோவாக இருந்தாலுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த சிஸ்டர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ரொம்ப பெஸ்ட்டு ரெமெடிஸ் பொறுத்த வரைக்கும், ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. க்ளோ வாட்டர், வெந்தய டீ, பச்சைப்பயிறு, எக்கு, அவ்வளோதான். 4 வெந்தய டீ, க்ளோ வாட்டர் ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நீரெல்லாம் கரைச்சி ஓவலேஷன் ஆகிறதுக்கு இந்த வெந்தய டீ, க்ளோ வாட்டர் கரெக்டான டைமில் ஓவலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பச்சைப்பயிறு, எக்கு, இது 2 தான் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன்ல, அது வந்து இதுதான். ஸோ பச்சைப்பயிறு, எக்கு இது வந்து அவ்வளோ நல்லது ஃபர்டிலிட்டிக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்கு வந்து டெய்லி எடுக்கிறது இல்லை. ஆனால் டெய்லி எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய மேஜிக்கை நீங்களே பார்ப்பீங்க. ஒன்லி ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். ப்ரோட்டீன் ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கியம். அந்த ப்ரோட்டீன் ஈஸியாக இருக்கக்கூடிய குட் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கு. டெய்லி 1-2 முட்டை தாராளமாக எடுக்கலாம். ஸோ பச்சைப்பயிறு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபோலிக் நிறையவே இருக்குது. எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கண்டினியூவாக மிஸ் ஆகும். அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும், ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரியும், பீரியட்ஸ் ரெகுலராக வரும், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க, பீரியட்ஸ் ஆகிடும், மிஸ் ஆகிக்கிட்டே போகும். கரெக்டான காரணம் என்னென்னா, மெயினாக அந்த யூட்ரஸ் ஹெல்த்தாக இல்லாமல் இருக்குது, உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்குது, எக்கோட குவாலிட்டி சரியில்லை, சரியான அளவு வளர்ந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கோட குவாலிட்டின்றது தெரியலை. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையான ஃபுட்டு வந்து எடுக்கணும். இப்போ இவங்க பச்சைப்பயிறு, எக்கு எடுத்திருக்காங்க. இது கூடவே நீங்கள் வேறு என்ன எடுக்கலாம்னா, பாதாம் எடுக்கலாம், சியா சீட்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் எடுக்கலாம், ஆரஞ்சு எடுக்கலாம், லெமன் நார்மலாக தண்ணியில் லெமனை புழிஞ்சு நீங்கள் டெய்லி எடுக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடியது. உங்களுக்கு விட்டமின் சி, விட்டமின் டி, பாதாம், கொய்யாப்பழம், ஃபோலிக் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டு எடுக்காட்டியும் இந்த மாதிரி சின்ன டே டு டே நீங்கள் பண்ணக்கூடியதுலேயே நீங்கள் உங்களுக்கு அறியாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்கோட குவாலிட்டியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இம்ப்ரூவ் ஆக உங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் எண்டோமெட்ரியம் ஹெல்த்துக்கும் சரி, உங்களோட யூட்ரஸ் ஹெல்த்துக்குமே இந்த உணவுகள் தான் ஹெல்ப் பண்ணும். எக்கு க்ரோத்துக்கு தனி உணவு, யூட்ரஸ்க்கு தனி உணவுன்னு கிடையாது. நீங்கள் இந்த எடுக்கக்கூடிய உணவு உங்கள் உடம்புல இருக்க எல்லா செல்க்குமே ஹெல்ப் பண்ணும். பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு, ஹெல்த்தான பேபி உங்களுக்கு வந்து வர்றதுக்கு, கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆர் ஏர்லி மிஸ்கரேஜ் இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் முன்னாடி எடுக்கக்கூடிய இந்த உணவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க இந்த 2 ஃபுட்டு எடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ஃபாலோ பண்ணது இவ்வளோ தான். ரெமிடிஸ் அண்ட் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மெடிக்கேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கிங் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யோகா ஆர் எக்ஸசைஸ் உங்களால் எது முடியுதோ நீங்கள் வந்து அது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மெடிக்கேஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் யோகா மூலமே பண்ணக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யோகா நீங்கள் பண்ணிக்கலாம், பட் கூடவே வாக்கிங்கும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 2மே மாட்ரேட்டாக பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாள் யோகா, 3 நாள் வாக்கிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா காலையில் யோகா ஒரு 20-30 மினிட்ஸ் பண்ணுங்கள், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. 2மே பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். மஸ்ட்டாக ஏதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெமிடிஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ட்ராக் பண்ணியிருக்காங்க த்ரூ ஓவலேஷன் கிட்.
ஸோ ஓவலேஷன் கிட்டு வச்சு ஓவலேஷனை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. இதுவும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு ஓவலேஷன் நடக்குதான்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓவலேஷன் கிட்ட வாங்கி செக் பண்ணுங்கள். அதுலேயே மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். உங்களுக்கு காலையில் வரக்கூடிய யூரினில் செக் பண்ணணும். 2 கோடு வந்துச்சுன்னா ஓவலேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும். ஸோ இதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அண்ட் கீப் லெக் ஆன் த வால் பொசிஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓவலேஷன் நாளில் சேர்ந்துருந்ததுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஓவலேஷன் நாளில் சேர்ந்துருக்காங்க. ஓவலேஷன் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓவலேஷன் கேல்குலேட்டர் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ரீ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ இந்த ஓவலேஷன் அப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சேர்ந்துருக்காங்க. கூடவே வால் அப் பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க். இதையும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னால் இதை டெய்லி எல்லா வீடியோவில் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். வால் அப் பொசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா உடனே எந்திரிச்சு நடக்கிறதோ உடனே யூரின் போகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் வந்து மெதுவாக வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்கள் பெட்டு ஆறு தரை எங்கே முடியுதோ உங்களுக்கு வந்து அந்த பெட்டில் தான் மோஸ்ட்லி நம்ம இருப்போம். ஸோ பெட்டில் வந்து அந்த செவரை ஒட்டி, பெட்டு வந்து எப்பயுமே நடுவில் போட்டிருக்க மாட்டோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு செவரு வால் எங்கேயாவது இருக்கும்ல. ஸோ அதுக்கு மேலே அப்படியே மெதுவாக காலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி மெதுவாக காலை வந்து தூக்கி வச்சு எல் ஷேப்பில் நினச்சிக்கோங்க. எல் மாதிரி கீழே இருக்க கோடு தான் உங்கள் பாடி, மேலே இருக்க எல்லோட கோடு தான் உங்கள் லெக். அந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து காலை நீங்கள் வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட போதும். ஒரு 10 to 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இந்த வால் பொசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து உடனே வெளியே வர மாதிரி ஃபீலாக இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்பெர்ம்லாம் அப்படியே வெளியே வந்துடுது, ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடுது, உள்ளே போகிற மாதிரியே இல்லை, யூரின் போகும்போதெல்லாம் வெளியே வந்துடுது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து உங்கள் ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து சர்விக்ஸில் கொஞ்சம் வெளியே இருந்தால் கூட அந்த உள்ளே நீந்தி போகிறதுக்கு இந்த பொசிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸ்பெர்ம்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் ஓவலேஷன் அப்போ நீங்கள் அந்த பொசிஷன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க வால் அப்படின்னா, அது உள்ளே போய் எக்கை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வெளியே அந்த ஒயிட் வருது ரிமைனிங் அப்படின்னா, அது வந்து ரிமைனிங் ஒயிட்டு. ஸோ புரியுதா? இப்போ நமக்கு எப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்குமே அந்த ஒயிட்டுக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் இருக்கும். அந்த 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 வளவளப்பாக வரக்கூடிய லிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே ஸ்பெர்ம் கிடையாது, அது லிக்யூட். அது வந்து இந்த லிக்யூட் எதுக்கு அப்படின்னா, ஸ்பெர்ம் உள்ளே போகிறதுக்கான ஒரு 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 ஊடகம் மாதிரி. அது வந்து அதோட ஒரு வண்டி மாதிரி, அதுக்குள்ளே உட்காந்து தான் அது போகும். ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் அந்த லிக்யூட் வந்து நமக்கு வந்து அதுக்கு வெளியே வருது. ஸோ ரிமைனிங் வர்றது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த வால் பொசிஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பச்சைப்பயிறு எக்கு ரெமிடிஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வெந்தய டீ க்ளோ வாட்டர் ரொம்ப சிம்பிள், காலையிலேயே முடிச்சிடலாம். இந்த வெந்தய டீ க்ளோ வாட்டர் நைட்டு ஊற வச்சுட்டு அப்படி எடுத்துடலாம். நீங்கள் ஹீட்டு கூட பண்ணாட்டி பரவாயில்ல, அவசரமாக கிளம்புறாங்க, ஹீட் பண்ணி ஆற வைக்க முடியலன்னா நீங்கள் ஊற வச்சாலுமே அதில் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் அப்படியே கூட எடுக்கலாம். ஹீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு வந்து மெடிக்கேஷன் பண்ணியிருக்காங்க, ஓவலேஷன் கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, கேட்கவே எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறதுல எல்லாம் கவர் ஆகுதா, நம்ம பண்ணுறோம் அதில் ரெமிடி கவர் ஆகுது, ஓகே, ப்ரோட்டீன் கவர் ஆகுதா, விட்டமின்ஸ் இருக்கக்கூடியது, ஃபோலிக் இருக்கக்கூடிய உணவு கரெக்ட் ஆகுதா, எல்லாம் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா. நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுவாங்க, நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், சரி என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் பண்ணலை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னுவாங்க. அது பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். நான் முதல்ல அதை பற்றி ரொம்ப சொல்ல மாட்டேன். பட் இப்போது எனக்கு பர்சனலாகவே எனக்கு தெரிஞ்சுக்க நானுமே இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் நடந்தே ஆகணும் எனக்கு. அப்படி இல்லைனா எனக்கு வந்து நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருது என் உடம்புக்கு. அட்லீஸ்ட் 5,000 to 6,000 ஸ்டெப்பாவது நான் நடந்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்குள்ளே அதை அதுவும் நடக்கிறது. பட் தனியாக பர்பஸ்ஃபுல்லாக ஒரு 15 to 20 மினிட்ஸாவது வாக்கிங் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்டு. ஏன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு எனக்கு தெரியுது. அதை தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஃபெர்டிலிட்டியில் அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகுதா அப்படின்னு பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஓவலேஷன் அப்போ தான் சேர்றோமா, ஓவலேஷன் நடக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு சேர்ந்துருங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
உங்களுக்கு என்ன முடியுதோ அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ இந்த வாக்கிங் பண்ண முடியலன்னா ஃபர்டிலிட்டி யோகா இருக்குது, அது பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே. பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள் காலையில் ஒரு 5 to 10 மினிட்ஸ், ஈவினிங் 5 to 10 மினிட்ஸ் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க அடிக்கடி, அது மாதிரி இதை அப்பப்போ கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னு. டவுட்டெல்லாம் வரவே வராது, அவ்வளோ கிளியராக வீடியோஸ் இருக்குது. அதுக்கு மேலே டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே ரிப்ளை பண்ணாட்டியும் நான் போடாத டாபிக் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோட பேர் ஸ்ரீசாந்த். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.